இப்போ 2 ஐட்டம்ஸ் கூகுள் இதுல. ஒண்ணு வந்து நம்ப அந்த பாரோயிங் காஸ்ட்க்கு என்ன 5 crore என்ன பண்ணணும்? இந்த 1 crore ட்ரீட்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து ஆ இதுல வந்து 2 இஷ்யூ வந்து கிளியரா குடுத்துருக்காங்க. ஆம், இந்தியன் ஏஎஸ் 8ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரோயிங் காஸ்ட்ன்றது வந்து இன்கரெக்ட்லி கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப பாரோயிங் இது வந்து ஷுட் ஹேவ் பீன் எக்ஸ்பென்ஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் பட் தப்பா பேலன்ஸ் ஷீட்ல பண்ணியிருக்காங்க. அப்போ திஸ் இஸ் அ ப்ரையார் பீரியட் எரர். ஸோ ப்ரையார் பீரியட் எரர்ன்றது எப்பவுமே வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் ரீஸ்டேட்மெண்ட் ரெக்வயர்டு. ஓகேவா? ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ரீட்டைன் earnings for the earlier period presented வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப கேரிங் அமௌண்ட் ஆஃப் த அசர்ட்ன்றது நத்திங் பட் புக் வேல்யூ ஆஃப் தி அசர்ட். அது வந்து 5 crore கம்மி பண்ணிட்டு கம்பேரிட்டிவ் ஃபிகர்ஸ் இன் ப்ரையார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ட வந்து ரீஸ்டேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா உங்களோட ஆன்சர் என்னன்னா, இது ப்ரையார் பீரியட் எரர் ரீட்ராஸ்மெட் ரெட்ரோஸ்பெக்டிவ் ரீட் ரீஸ்டேட்மெண்ட் இஸ் ரெக்வயர்டு. கேரியிங் அமௌண்ட் ஆஃப் த பிளான்ட் இஸ் ரெடியூஸ்ட் பை 5 crore. இதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கணும். 3 பாயிண்ட் தான். என்ன டைப் ஆஃப் எரரு? அதாவது இந்தியன் ஏஎஸ் 8 படி அந்த 3 கிளாசிஃபிகேஷன் இருக்கும்ல. சேஞ்சஸ் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட், ப்ரையார் பீரியட் எரரு, இன்னொன்னு வந்து சேஞ்சஸ் இன் த மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங் 3 இருக்கு. அதுல நீங்க வந்து இது வந்து ப்ரையார் பீரியட் எரரா பண்ணிட்டு, ப்ரையார் பீரியட்னாலே இட் இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெட்ரோஸ்பெக்டிவ் ரீஸ்டேட்மெண்ட். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் அந்த 5 crore வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லிடணும். அப்புறம் டெப்ரிசியேஷன் சேஞ்ச்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எஸ்எல்எம் டு டபிள்யூடிவின்றது அக்கவுண்டிங் எஸ்டிமேட். ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் தான் வந்து இதில் இஸ் ரெக்வயர்டு. இது வந்து சேஞ்ச் இன் பாலிசி கிடையாது. நீங்க கூட ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி வந்து நான் இத கரெக்ட்ன்னு போட்டேன். நீங்களே திருத்தினீங்களே என்ன? மேம் இது வந்து இது அந்த அந்த இதுதான் கண்ணா அது. ஸோ எஃபெக்ட் வந்து ஆஃப் 1.2 crore சேஞ்ச் இன் டெப்ரிசியேஷன வந்து கரண்ட் பீரியட்லயும், ஃபியூச்சர் பீரியட்ஸ்லயும் காமிக்கணும். நோ ரீஸ்டேட்மெண்ட் ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் தான் காமிக்கணுமே தவிர, ரீ ரீஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பா பண்ணிக்க கூடாது. ஆ ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரையார் பீரியட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பண்ணிக்க கூடாது அப்படின்றது இதோட கன்க்ளூஷன். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு இது 7 மார்க்ஸ் கண்ணா. ஸோ 2மே இந்தியன் ஏஎஸ் 8, ஒண்ணு ப்ரையார் பீரியட், இன்னொன்னு வந்து சேஞ்சஸ் இன் த எஸ்டிமேட், அக்கவுண்டிங் எஸ்டிமேட். நெக்ஸ்ட் வந்து அடுத்த பாயிண்ட் வந்து ஜீ லிமிடெட் வந்து பார்மசூட்டிக்கல் கம்பெனி ஃபைனலைஸ்ட் இட்ஸ் financial statements for the year ending 31st March. However, for the following events occurred after the reporting date, but before the approval of the financial statements on 10th April 2024. ஒரே நிமிஷம். இது நீங்க ரொம்ப ஈஸியா போட்டுருவீங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே எஃப் வரைக்கும். இதுல வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அட்ஜஸ்டிங் இவெண்ட்டா நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட்டா? இத வந்து நீங்க டேபுலர் காலம் பிரசன்டேஷன் குடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் சம்மும் நீங்க டேபுலர் காலம் பிரசன்டேஷன் குடுக்கலாம். ஆ கூகுள் ஓகே. சேஞ்சஸ் இன் எஸ்டிமேட்னா என்ன பண்ணுவோம்? அந்த மாரி குடுத்துக்கலாம். இதுக்கும் டேபுலர் காலம் பிரசன்டேஷனே குடுத்துக்கோங்க. இப்ப பண்ற டாபிக்ஸ் மோர் ஆஃப் ரீகேப் தான். உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி படிச்சது தான். ஓகே. ஃபர்ஸ்ட்டு அவன் சொல்றது என்னன்னா, இது எல்லாமே வந்து ம்
10th ஏப்ரல் தான் அவங்க அப்ரூவ் பண்றாங்க. பட் ஃபினான்ஷியல் இயர் வந்து 31st மார்ச் நடுவுல நடந்திருக்காம் இதெல்லாம். ஆனா அப்ரூவலுக்கு முன்னாடி நடந்திருக்காம். சோ இப்ப 5th ஏப்ரல் வந்து கவர்ன்மெண்ட் வந்து லைசென்ஸ வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க. அதனால தேர் இஸ் a லாஸ் ஆஃப் 50. ஆ. வாங்க, வாங்க. ஓகே. இப்போ வந்து எப்படி வந்து நம்ம இந்த அட்ஜஸ்டிங் ஈவென்ட், நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்ன்றது எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி இதுக்கான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு காதுல பட்டுருச்சு. ஆ எனக்கு தெரிய வந்துருச்சு. அதாவது 31 மார்ச்க்கு முன்னாடி இதுக்கான கிளிம்ஸ் என்கிட்ட இருக்குன்னா, அது வந்து அதுக்கப்புறம் அதுக்கான ஃபுல் சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னா, அது அட்ஜஸ்டிங் ஈவென்ட் கணம். ஓகே. நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்ன்றது இல்ல சம்திங் வந்து இட் ஹஸ் டேக்கன் பிளேஸ் ஒன்லி ஆஃப்டர் த ஃபினான்ஷியல் இயர். அதுக்கு முன்னாடி ஐ அம் நாட் கெட்டிங் எனி கிளிம்ஸ் ஆஃப் இட். அதுக்கான சின்ன ஒரு பிக்சரோ ஐடியா கூட எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா, இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட். Adjusting event, you have the glimpse before 31st March and you are already, it is already in a very probability மாரி இருந்திருக்கு. நடக்கலாம், நடக்கலாமும் போகலாம் அந்த மாதிரி. ஆஃப்டர் எது நான் அட்ஜஸ்டிங் இவென்ட்னா, இதுக்கு பத்தி எனக்கு ஒரு குறிப்பே கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா அபௌட் இட். சடனா இட் இஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீனா, தென் த கிளாசிஃபிகேஷன் வில் பி நான் அட்ஜஸ்டிங் இவென்ட். இதான் பேசிக்கா. ஆமா. இது நான் இது பண்ணியிருக்கேன். பட் இப்ப நான் ஃபுல்லா அப்படியே கோ த்ரூ பண்றனால லைனா அப்படியே எடுத்துட்டு வரேன். ஆம், இதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் வந்து நான் அட்ஜஸ்டிங் இவென்ட்க்கு வந்து நோட்ஸ்ல தான் குடுக்கணும். பட் வேறஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்ஜஸ்டிங் இவென்ட் வந்து அதுக்கு ரெலவென்ட் ப்ரொவிஷன் குடுக்கறதுனால குடுக்கலாம். இல்ல வாட் எவர் நோ த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட்ஸ். ஆனா அட்ஜஸ்டிங் இவென்ட்க்கு வாட் இஸ் ரீசன் இஸ் ஆல்ரெடி கண்டிஷன் வந்து எக்ஸிஸ்ட் தேர். யூ ஹாவ் a prior indication of the scenario அப்படின்றது தான் வந்து அதோட ரீசன். ஓகே. நீங்க ட்ரை பண்ணுங்க. முதல்ல வந்து கவர்மெண்ட் ரிவோக் த லைசன்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் மேஜர் ட்ரக்ஸ் ரிசல்டட் இன் an estimate loss of 50 crore. இது என்ன நினைக்கிறீங்க? நான் அட்ஜஸ்டிங் இவெண்டா, அட்ஜஸ்டிங் இவெண்டா? ம். ம். கரெக்ட். ம். குட். Um, அடுத்தது 7th April 2024, a major warehouse fire destroyed inventory worth. கரெக்ட். ஸோ இதுல நீங்க அந்த கிளாசிஃபிகேஷன் நான் அட்ஜஸ்டிங் எழுதிட்டு அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட்ல ஜஸ்ட் நோட்ஸ்ல மட்டும் கொடுக்கணும்ன்றத போடணும். ரீசன் வந்து தெர் இஸ் நோ த கண்டிஷன் டிட் நாட் எக்ஸிஸ்ட். கண்டிஷன்ன்றது இங்க என்னன்னா நோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ அக்கரன்ஸ் வந்து எனக்கு தெரியாதுன்றது தான் அந்த கண்டிஷன். சி பாருங்க 9th April 2024 the company declared a major dividend to shareholders. இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் அட்ஜஸ்டிங் தான். அதாவது இப்போ சி இந்த டிவிடெண்ட் வந்து 2 விதமா எடுத்துக்கலாம். ஆம், இது வந்து ஆக்சுவலா அட்ஜஸ்டிங் இவென்ட் கேட்டகரியிலே டிவிடெண்ட் வரவே வராது. வந்தா நான் அட்ஜஸ்டிங்ல தான் வரணும். ஆல்ரெடி ரெக்கரிங்கா வர டிவிடெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் வந்து தனியா எடுத்து பார்க் பண்ணிடுவாங்க. 31st மார்ச்க்கு முன்னாடியே. இது நீங்க காமிக்கணும்னா, அது சடன் சர்ப்ரைஸா அந்த வருஷம் டிவிடெண்ட் நம்ம காமிக்கணும்னு சொல்லிட்டு பண்ற கம்பெனியா தான் இருந்தா தான். ப்ராபப்ளி ஜீட்டா பார்மசூட்டிக்கல் கம்பெனி வந்து ஆ சடன்லி இட் வுட் ஹவ் டிக்ளேர்ட் இட். அதர்வைஸ் இது அட்ஜஸ்டிங் இவென்ட் கேட்டகரியில வரதுக்கான ப்ராபபிலிட்டி சுத்தமா கிடையாது. இது நான் அட்ஜஸ்டிங் இவென்ட்டா மட்டும் தான் இருக்க முடியும்.
அப்படி ஏற்கனவே இந்த டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றதுல ப்ராபபிலிட்டிலாம் நம்ம சொல்ல முடியாது. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கான ப்ரொவிஷன் முன்னாடியே ப்ராப்பரா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே. ஸோ இட்ஸ் அ சடன் சர்ப்ரைஸ் அப்படின்ற அசம்ப்ஷன்ல தான் நம்ம இத சி எடுத்துட்டு போணும். ஓகேவா? இந்த சம்ல. 8th டி வந்து 8th April 2024 a key customer filed for bankruptcy, making it unlikely that Zeta will recover outstanding receivable. ஸோ பேங்க்ரப்சி இது பண்ணியிருக்கான். ஆல்ரெடி கேட் ஆன் த வால் மாதிரி தான் நின்னுட்டு இருக்கு. ஸோ ஜெட்டா வந்து அவன் வந்து என்ன சொல்றான்னா, மேக்கிங் இட் அன்லைக்லி அப்படின்றான். அப்பனா 15 கோடி ஆல்மோஸ்ட் நாமம் தான். கரெக்ட்டா? ஸோ சின்ஸ் திஸ் பேங்க்ரப்சி இஸ் ஆல்ரெடி பீன் நோ நோட்டிஃபைட், ஆல்ரெடி பீன் known by all the board of directors, it is completely adjusting event. சரியா? ஸோ பேட் டெப்ட்ஸ் நாமம் சொல்லிட்டு 15 கோடிக்கு நம்ம போட்டுற வேண்டியதான் ப்ரொவிஷன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து 6th April பெண்டிங் லிட்டிகேஷன் கேஸ். அதே மாதிரி கண்ணா ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு. லிட்டிகேஷன்னா என்ன? கரெக்ட். ஜான்சன் ஜான்சன்ல வந்து லிட்டிகேஷன் கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு மேல அந்த ஜான்சன் ஜான்சன் பவுடர் குழந்தைங்களுக்கு மேல போட்டா ஸ்கின் கேன்சர் வருதுன்னு ரொம்ப வருஷமா ஓடிச்சு. ஆனா கடைசியா ஜான்சன் ஜான்சன் தான் ரொம்ப வந்து இது பண்ணி அவங்க சைடுல வின் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. பட் ஆனா அந்த கேன்சர் வருதுன்றது ப்ரூவ் ஆச்சு. எப்படியோ மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிச்சோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நான் அத. சரி, ஓகே, ஃபைன். பெண்டிங் லிட்டிகேஷன் வாஸ் செட்டில்ட் ரெக்வயரிங் Zeta Limited to pay 30 crore in damages-உம் adjusting event கண்ணா. ஓகேவா? ஓகே, ஃபைன். இது வந்து எஃப் வந்து 3rd April கம்பெனி discovered a fraud committed by a senior employee involving misappropriation of 10 crore of company funds occurring over the last 2 years. இதுவும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அட்ஜஸ்டிங் இவெண்ட். ஸோ அட்ஜஸ்டிங் இவெண்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணியிருப்பாங்கன்னா, மூணுமே நீங்க வந்து ரீசன், அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட், இது ரெண்டுத்துக்கும் அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் ஒன்று தான். டிஸ்க்ளோஷர் அண்ட் நோட்ஸ். when you are confirming it as adjusting event, then you provision bad debts na அதுக்கு bad debts provision கொடுக்கணும். இதுக்கும் வந்து provision கொடுக்கணும். இந்த இதையும் வந்து fraud loss-ஐயும் வந்து we have to adjust it. இதுலயும் ஒரு மெட்டீரியாலிட்டி இருக்கு கோகுல். ஒரு எவ்ரி கம்பெனியோட லாஸ் வந்து மெட்டீரியல் டாலரன்ஸ் லிமிட்னு சொல்லுவாங்க. ஒரு இதுக்கு மேல தான் இதுல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லன்னா நோட்ல காமிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஆன்சர் அப்ரோச். அடுத்த கொஸ்டின் வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, சுரேஷ் வந்து இன்ஃபோசெக் லிமிடெட்காக ஒர்க் பண்றாரு. ஆனுவல் சேலரி கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் டேஸ் லீவ் அலௌடு. இவர் லீவ் எடுத்தது 8 நாள். 2021க்கு 4 நாள் அன்யூட்டிலைஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு. 2021க்கு நில். இன்ஃபோசெக் வந்து என்ன பண்றாருன்னா, சுரேஷ் வந்து will avail the unutilized leaves of 2 days 2021. சூப்பர், வெரி குட் கண்ணு. ஆ ஆ எக்ஸாக்ட்லி கரெக்ட். இந்த ஜர்னல் என்ட்ரியோட கான்செப்ட் சொல்லித்தரேன். இப்போ பேசிக் கால்குலேஷன் சொல்றேன், அப்புறம் ஜர்னல் என்ட்ரிஸ்க்கு போலாம். இது ரொம்ப ஈஸி, மேக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இயர் 2021 வந்து இது ஒர்க்கிங் டேஸ் இது. ஸோ டெய்லி ரேட் பார்த்தீங்கன்னா 300 நாளைக்கு 45 லட்சம் ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1500 ரூபாய். இங்க வந்து அதே ஆனுவல் சேலரி 45, அதே 1500 2 நாளைக்குமே. இப்போ 2021 எக்ஸ்பென்ஸ் கால்குலேஷன் பாருங்க. 12 நாள் வந்து அவங்க லீவ் கொடுக்குறாங்க. 8 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்போ 8 நாள்னா அப்ப 4 நாள் இருக்கு. கம்பெனி வந்து expects only 2 days of the 4 carry forward days will be availed in 2021.
ஓகே. அப்ப லீவ் எக்ஸ்பென்சஸ்ன்றது என்னன்னா, எவ்வளோ லீவ் எடுத்திருக்கோம் பிளஸ் எக்ஸ்பெக்டட் கேரி ஃபார்வர்ட் யூட்டிலைசேஷன். 8 நாள் பிளஸ் 2 நாள், 10 நாள். ஒரு நாளைக்கு 1500னா 10 நாளைக்கு 15,000. 15,000. அடுத்த எக்ஸ்பென்ஸ் கால்குலேஷன் வந்து இங்க 12 நாள் குடுத்துருக்காங்க. அவர் வந்து ஆனா 16 நாள் எடுத்துட்டாரு. பிராட் ஃபார்வர்ட் 4 நாளும் வந்து அவர் அவைல் பண்ணிட்டாரு. ஏன்னா 0. ஸோ அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 16 பிளஸ் 4 நாள் பார்த்தீங்கன்னா 20 நாள் வந்துரும். ஆனா இந்த இந்த 20 நாள்ல கரண்ட் இயர் இதுன்றது வந்து 12 நாள் 12. ஸோ அப்ப 12 டேஸ் இன்டு 1500 18,000. 4 டேஸ் வந்து ப்ரீவியஸ் இயரோடதுன்றதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மென்ட் நீடட் எப்படின்னா, ஆனா இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ரெண்டுமே 1500. ஓகேவா? அட்ஜஸ்ட்மென்ட் ஃபார் 2 டேஸ் 2 நாள் வந்து அவன் இது பண்ணியிருக்கான்ல கேரி ஃபார்வர்ட். ஸோ 2 இன்டு 1500 3000. ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 2021ல இந்த 12 நாளைக்கான 18,000 பிளஸ் இந்த 3000 சேர்த்து 21,000. உங்களுக்கு புரியுதா? ஆ. இப்போ இதுலலாம் டவுட் வராது கோகுல். ஜர்னல் என்ட்ரி போலாம். ஜர்னல் என்ட்ரில இது we are incorporating it in the books of the organization. Okay. What is employee benefit expenses otherwise called as salary account? அவ்வளவுதான். இங்க வந்து ஏஎஸ்ன்றதுனால இட் இஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட்னு சொல்றோம். பட் இன்கம் டாக்ஸ்ல சொல்லணும்னா இட் இஸ் a salary account. So you create an expense. So you create an expense and the provision for liability is also created. So first will be employee benefit expense, that is salary account debit to and whatever no provision you are creating அதுக்கு 15,000 போட்டுறணும். 2021ல அதே மாதிரி 21,000 வரும் இந்த கால்குலேஷன் படி. 18,000 plus 3,000 21,000 வரும். ஆனா அவனோட அந்த மந்த்லி இது பண்ணியிருக்கான் இல்லையா, that is 20 21 22க்கு 15,000 இந்த ப்ரீவியஸ் prior year leave liability இருக்குல்ல, it is always ஞாபகம் வச்சுக்கோங்க, it is always settled on actual availment. அதனால்தான் இந்த லீவ் லயபிலிட்டி இங்க இருக்கிற ப்ரொவிஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணி salary payable to பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போடுறோம். ஐடியலி ஒரு salary expenses incur ஆகுறதுனா எப்படின்னா salary account debit to பேங்க்னு போட்டு போயிடலாம். ஆனா in case of organization they will create a provision. ஓகே, அந்த ப்ரொவிஷன்ல ஃபர்ஸ்ட் salary to அந்த ப்ரொவிஷன் போய் அப்புறம் என்ன ஆகும்னா எந்த வருஷம் அதோட salary எப்படி கால்குலேட் ஆகும், நான் இந்த மாசம் உழைக்கிறேன்னா இந்த மாசம் எண்டுல கோகுலோட அம்மா எனக்கு கொடுப்பாங்க. அப்ப முடிஞ்சதுக்கு தான் நான் வாங்குறேன். அப்ப 2021 வந்து இது வந்து இட் இஸ் பீன் prior year leave liability வந்து on settlement on actual availment. ஸோ அப்போ அடுத்த வருஷத்துக்கான சேலரிக்கான ப்ரொவிஷனை நான் இந்த வருஷமே கிரியேட் பண்ணிட்டு எப்போ நான் ஆக்சுவல் சேலரி கொடுக்குறேனோ அப்போ அந்த ப்ரொவிஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். ஏன் இந்த ஜர்னல் என்ட்ரி வந்து இப்படி கொடுத்துட்டு சாதாரணமா நம்ம இதுல என்ன பண்ணுவோம், சாலரிஸ் அக்கௌண்ட் டெபிட் பேங்க் அக்கௌண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் கரெக்டா, ஆர் கேஷ் அக்கௌண்ட். ஆனா வாட் இந்த ப்ரொவிஷன் என்ன சொல்றதுன்னா அப்படி பண்ணக்கூடாது. எனி ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் ஷுட் கிரியேட் அ ப்ரொவிஷன், ஷுட் பார்க் அன் அமௌண்ட் for the amount which are going to be paid to the employees the prior year on the date of receipt. That provision should be the amount whatever is payable to the salary should be released from that provision, should be given to the employees. அதனால்தான் employee benefit expense account debit to bank ன்னு போடாம prior year employee benefit expense account debit to leave liability போட்டுட்டு year of settlementல லீவ் லைபிலிட்டி அப்படியே கேன்சல் ஆயிடுங்கண்ணா. இங்க இருக்கிற டெபிட்டுக்கு இங்க ஒரு கிரெடிட் கொடுத்தோம்னா லீவ் லைபிலிட்டி கேன்சல் ஆகி அங்கேருந்து எடுத்து கிரெடிட் வாட் கோஸ் எங்கேருந்து நான் பே பண்ணுவேன், பேங்க்ல இருந்து பே பண்ணுவேன். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் 15,000 வரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் கண்ணம் நம்மளோட ஜென்ரலா ஒரு லயபிலிட்டி சேலரியை பொறுத்த வரைக்கும் ப்ரையாராவே ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி ஆன் த அடுத்த வருஷம் வந்து எந்த டைம்ல அதை செட்டில்மெண்ட் பண்றோமோ அந்த டைம்ல தான் நம்ம வந்து அந்த அதுக்கான ப்ரொவிஷன்ல இருந்து அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணி we will have to make the payment. It is one part of accrual concept. ஓகேவா? ஸோ இதுல வந்து இந்த ஒர்க்கிங்லாம் நீங்க சூப்பரா போட்டுருவீங்க. ஜர்னல் என்ட்ரிஸ் மட்டும் நல்லா பாத்துக்கோங்கண்ணா.
இந்த எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் இன்னொரு பேப்பர்லயும் வந்திருக்கு. அப்ப வரும்போது பார்க்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த என்ட்ரி என்ன ஆயிடும்னு சொல்லிடுறேன். யுவர் லீவ் லைபிலிட்டின்னு ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறது வில் பி நல்லிஃபைடு. அக்கவுண்ட் வில் பி நல்லிஃபைடு. The net entry will be salary account debit to bank. அந்த மாதிரி ஒரு என்ட்ரி தான் உங்களுக்கு நெட் என்ட்ரி நீங்க அப்படிதான் பார்ப்பீங்க. இதுதான் வந்து உங்களோட இந்த கான்செப்ட். சி ஏபிசி லெஸ்ஸி லெஸ்ஸார் 2 பேர் இருக்காங்க. லெஸ்ஸி லெஸ்ஸார்னா யாருன்னா, இப்ப நான் வந்து என்னோட அசர்ட்டை உங்களுக்கு நான் வச்சுக்கோ, நீ பொசஸ் பண்ணி யூஸ் பண்ணு, ஆனா அதுக்கான ரெண்டை எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றேன்னா நான் லெஸ்ஸர், நீங்க லெஸ்ஸி. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அது டிரா இல்ல, அங்க டிராயி பெயின் வரும் பில்ஸ் ரிசீவபிள்ல. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து இது லீஸ் அக்ரிமெண்ட். இது லீஸ்ல லெஸ்ஸார் லெஸ்ஸி 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. இதுல ஃபினான்ஷியல் லீஸ், ஆப்ரேட்டிங் லீஸ் 2 லீஸ் இருக்கு. ஏஎஸ் 116 என்ன சொல்றது அப்படின்னா, லெஸ்ஸாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு டிஃபைன் பண்றது, லெஸ்ஸியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு டிஃபைன் பண்றது. ஒரு காமனான பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப வந்து லெஸ்ஸார் வந்து லெஸ்ஸி கிட்ட இருந்து பைசா வரலன்னு டிசைட் பண்ணிட்டாரோ, அப்பவே லெஸ்ஸார் வந்து டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்க முடியாது. லெஸ்ஸார் எப்போ லெஸ்ஸி கிட்ட இருந்து பைசா வரலன்னு டிசைட் பண்ணி திருப்பி அந்த பாயிண்டே அது வரைக்கும் லெஸ்ஸி வந்து டெப்ரிசியேஷனோட பெனிஃபிட் கிளைம் பண்ணிப்பாங்க. கோகுல் எப்போ அவர் வாங்கிட்டாரோ லெஸ்ஸிக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. அது அவருக்கு ஒரு டீமெரிட். ஓகேவா? ப்ராப்பரா எல்லா இன்ஸ்டால்மெண்ட்ஸும் லெஸ்ஸி பே பண்ணிட்டாங்க அப்படின்னா லெஸ்ஸாரால அது அசர்ட்னு உரிமை கொள்ள முடியாது. பிகாஸ் லெஸ்ஸி வில் பிகம் த ஓனர் ஆஃப் த அசர்ட். இதுல வந்து உங்களுக்கு உங்களோட பர்வியூல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டீடைல்டா போல, ரொம்ப பேசிக்கா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த லெஸ்ஸார் லெஸ்ஸி சம். இதுவும் இந்த பாரோயிங் காஸ்டோட கான்செப்ட், அதாவது சாரி பாரோயிங் காஸ்டா நம்ம இந்த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்க ஒரு சம் போட்டீங்க தெரியுமா, அந்த சம்மும் இந்த சம்மோட ஒர்க்கிங்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி டிராவல் ஆகுது. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இங்கேயும் அதே அந்த டிஸ்கவுண்டட் ஃபேக்டர் கான்செப்ட் எல்லாமே அதே தான் கணும். ஆனா எல்லா சம்லயும் ஜர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க கூகுள். மெஜாரிட்டி ஆஃப் தி சம்ஸ் ஜர்னல் என்ட்ரி தான்.
ஜர்னல் என்ட்ரி அவங்க விடவே இல்ல. ஒரு 100 மார்க்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் 70 மார்க்குக்கு எல்லாத்துலயுமே ஜர்னல் என்ட்ரி. ஸ்டெப் மார்க் உண்டா கூகுள்? உண்டுல்ல? ஓகே ஃபைன். See, ABC lessee enters into a 3-year lease of equipment. Entity ABC agrees to make the following payment. அதாவது ABC தான் lessee. இவங்க வந்து 3 வருஷத்தோட இது எடுத்திருக்காங்க. லீஸ் அக்ரீமெண்ட் எடுத்திருக்காங்க. ஆ, ஏபிசி வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஆ, நான் வந்து 20,000 பே பண்றேன். செகண்ட் இயர் கொஞ்சம் கிவனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்பதான் எனக்கு உங்களுக்கு கரெக்டா நான் ஃப்ளோவா எடுத்துட்டு போற மாதிரி ஃபீல் கிடைக்கும். 3வது வருஷம் 50,000. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெருசா இந்த அக்ரீமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பெருசா கிடையாது. டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 12% 12%. ஆ ஸோ என்டிட்டி ஏபிசி வந்து டெப்ரிசியேஷன் பாத்தீங்களா? டெப்ரிசியேஷன் வந்து இவங்க ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸ்ல தி லெஸ்ஸி லீஸ் அக்ரிமெண்டோட பெரிய அட்வான்டேஜே என்னன்னா, லெஸ்ஸி வந்து டெப்ரிசியேஷனோட பெனிஃபிட்ட என்ஜாய் பண்ணலாம். என்னதான் நான் வந்து அசர்ட்டா இருந்தாலும் இது முக்கியமான பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ, நான் அசட் பொசஸ் பண்ணாலும் என்னோட அசட் நான் உங்ககிட்ட லீஸ்க்கு குடுத்துட்டேன்னா, அந்த அசட்டோட டெப்ரிசியேஷன நான் என்ஜாய் பண்ண முடியாது. அசட்டோட டெப்ரிசியேஷன நீங்க தான் என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா? ஆ, இதனால தான் வந்து லைக் சப்ஸ்டன்ஸ் ஓவர் லீகல் ஃபார்ம்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு நம்மளுக்கு. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நீங்க சப்ஸ்டன்ஸ் ஓவர் லீகல் ஃபார்ம் என்ன சொல்றதுன்னா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்ஸ்டன்ஸ் ஓவர் லீகல் ஃபார்ம்ன்ற ரூல் படி தான் இந்த இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். What it says is, though there are two parties, when one asset is being leased out to the other parties, the owner is not having the right to enjoy the depreciation of the asset. Rather, the possessor should only enjoy the depreciation. அப்படின்றது ரூல். ஸோ அதனாலேயே லீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு போவாங்க. ஓகேங்களா? அது டெப்ரிசியேஷன்னால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு? நீங்க சொல்லுங்க. இதோட வேல்யூ குறையும். அசட்டோட வேல்யூ கண்டிப்பா குறையும். ஆனா லெஸ்ஸிக்கு என்ன அட்வான்டேஜ் அதனால? ம். ம். ரீபேமெண்ட் காஸ்ட் குறையாது கண்ணு. என்ன என்ன தெரியுமா அட்வான்டேஜ்? டெப்ரிசியேஷன் இருந்ததுன்னா, அவன் வந்து ப்ராஃபிட்ட கம்மி பண்ணலாம். ப்ராஃபிட் கம்மியாச்சுன்னா, டாக்ஸ் கம்மியாகும். அதனால தான் நெறைய டாக்ஸ் ரிபேட் கிடைக்கும். இன்னொன்னு அட்வான்டேஜ் என்னன்னா, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெய்ட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தான் அவன் அடாப்ட் பண்ணுவான். அதனால தான் நெறைய பேர் லீஸ் அக்ரீமென்ட்க்கு போவாங்க கோகுல். ராதர் தேன் ஒரு மிஷனரிய பெருசா பொசஸ் பண்றதுக்கு பதிலா, நெறைய வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் கோ ஃபார் லாட் ஆஃப் லீஸ் அக்ரீமென்ட்ஸ் just to enjoy the benefit of depreciation, thereby no showing the less profits, resulting which they can pay less tax. இது வந்து தெரிஞ்சுண்டே ஒரு பெனிஃபிட் அனுபவிக்கிற மாரி. ஓகேங்களா? ஆனா லெஸ்ஸரோட ஸ்மார்ட்டா என்ன தெரியுமா பண்ணுவான்? அந்த கேக்குறதா உங்களுக்கு? லெஸ்ஸர் என்ன தெரியுமா ஸ்மார்ட்டா பண்ணுவான்? அந்த டெப்ரிசியேஷன் பெனிஃபிட் அத தவிர, அவன் அந்த அவன்கிட்ட இருந்து வட்டி பண்றான் பாத்தீங்களா? இன்ட்ரெஸ்ட் அவன் கட்டணும்ல. அதுலேருந்து அந்த காஸ்ட்ட ரெக்கவர் பண்ணிடுவான். ஸோ கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா, இவனும் பெனிஃபிட்டட், அவனும் பெனிஃபிட்டடு. லெஸ்ஸிக்கு என்ன பெனிஃபிட்னா, நான் பெருசா மிஷனரி வாங்க வேணாம். லீஸ் அக்ரீமெண்ட்லயே நான் வாங்கினேன்னா, டெப்ரிசியேஷன் என்ஜாய் பண்ணலாம். லாங் ரன்ல வந்து பெரிய காஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தன் கைய விட்டு வெளில போக வேண்டாம்னு நினைக்கிறவன்லாம், லீஸ் அக்ரீமெண்ட்டுக்கு வந்து டெப்ரிசியேஷன் என்ஜாய் பண்ணி, டாக்ஸ கம்மியா காமிச்சு, ஆர்கனைசேஷன வந்து வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட்ட நல்லா ரன் பண்ணுவாங்க. 50% ஆஃப் வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து தே வில் பிரிஃபர் லீஸ் அக்ரீமெண்ட் தான். ராதர் தான் வந்து பர்ச்சேசிங் த மிஷனரி அதுக்கப்புறம் இது பண்றத விட இதுதான் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து பெனிஃபிட் ஆஃப் டெப்ரிசியேஷன்.
ஓகேவா? உங்களோட ஒரு இன்டர்வியூ கொஸ்டினே ஒண்ணு வரும். டெப்ரிசியேஷனால என்ன பெனிஃபிட்ன்னு கேட்பாங்க. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க கண்ணா, இப்போ இதுல வந்து என்டிட்டி ஏபிசி டெப்ரிசியேட்ஸ் தி ஆர்ஓயூ அசெட் ஆன் அ ஸ்ட்ரெய்ட் லைன் பேசிஸ்ல பண்றான். ஸ்ட்ரெய்ட் லைன் பேசிஸ்னா என்ன? கான்ஸ்டன்ட்டா இருக்கும் டெப்ரிசியேஷன். வருஷா வருஷம். How would entity ABC would account for the lease? So 3 வருஷம் ஏபிசி தான் லெஸ்ஸி. இந்த பேமெண்ட் பண்றான். டெப்ரிசியேஷன்ல ஸ்ட்ரெய்ட் லைன் பேசிஸ் பண்றான். 12% டிஸ்கவுண்ட் ரேட் ஆகுது. பாரோயிங் ரேட் 12%. இப்ப பாருங்க, பிரசன்ட் வேல்யூ கான்செப்ட் ஞாபகம் இருக்குல்ல? நம்ம அந்த ஒரு சம்முக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் தெரியுமா? வி ஸ்போக் அபௌட் டைம் வேல்யூ ஆஃப் மனி. ஞாபகம் இருக்கா? இப்ப அதாவது இது என்ன நான் ஒரு வாட்டி ரீகேப் பண்றேன். ரூ. 1 இன்னைக்குன்னா, அடுத்த வருஷம் ரூ. 1 டிவைடட் பை 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்றோம் இல்லையா? அப்ப 89 பைசா. அடுத்த வருஷம் டிவைடட் பை 1.12 வில் பி 79 பைசா. அடுத்த வருஷம் திஸ் டிவைடட் பை 1.12 வில் பி 71 பைசா. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இவங்க குடுத்துருக்காங்கல்ல 20,000, 30,000, 50,000 அத என்ன பண்ணணும்னா 20,000, 30,000, 50,000. So this into this மல்டிப்ளை பண்ணி. இதே மாரி தாங்க நான் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதே தான். ஸோ இவன வந்து நீங்க ஸோ 77,364 வந்து இதுதான் உங்களோட பிரசன்ட் வேல்யூ. டோட்டல் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் லீஸ் லயபிலிட்டி. ஓகேவா? அதாவது 1,00,000 அப்படின்னு நான் 3 வருஷம் கழிச்சு வருது. உட கரண்ட் வேல்யூன்னா ரூ. 77,361.97 அர்த்தம். அங்க என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூ தான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா எடுத்து பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? அதே மாரி தான். இந்த வேல்யூ எடுத்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா பண்ணி, இன்ட்ரெஸ்ட் அட் 12% அதையும் போட்டு காமிக்கிறேன். 77,364. இப்ப இதுல வந்து 12% போட்டீங்கன்னா 9,283 வரும். அவன் என்ன சொல்றான்? பேமெண்ட் 20,000 பண்றான். அப்போ என்னோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஒரே நிமிஷம். ஓப்பனிங் பேலன்ஸ், இன்ட்ரெஸ்ட், இயர் 1, 2, 3. ஸோ 77 இப்ப வந்து இவன் வந்து பேமெண்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட். இப்போ இவன்துல மிச்சம் எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு? 10,716 ரூபாய். இப்ப இவன் மைனஸ் இவன் தான் உங்களோட க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? இது டோட்டல் கண்ணா. இந்த டோட்டல்ன்றது என்னன்னா, இப்படி நான் சொல்றேன். பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியும். அப்ப பிரின்சிபல் என்ன? இவன். சோ இன்ட்ரெஸ்ட் நம்ம டைரக்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? பிரின்சிபல் தான் பண்ணுவோம். அப்ப ரிமைனிங் இவன். அப்ப செகண்ட் இயருக்கு இவன் பிகம் த ஓப்பனிங் பேலன்ஸ். அப்ப இவன்ல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பண்ணுவான்? இவன் இன்டூ 12%. இவன் வந்துருவான். இப்போ எவ்வளவு டோட்டல் ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளவு பண்றான்? 30,000 பண்றான். அப்போ இவன் மைனஸ் இவன் எவ்வளோ? இவன் தான் வந்து பிரின்சிபல். அப்ப அகைன் அதே கான்செப்ட். ரூ. 44 44,645. அடுத்த வருஷம் இவன் பிகம் த ஓப்பனிங் பேலன்ஸ். இதுல 12%. ஓகேவா? 3வது வருஷம் எவ்வளோ அவன் வந்து பேமெண்ட் பண்றான்? 50,000. அப்போ வட்டி இதெல்லாம் சேர்த்து 3வது வருஷத்தோட முடிஞ்சிருது அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுறது? க்ளோசிங் பேலன்ஸே கிடையாது. எல்லாத்தையும் கரெக்ட்டா கட்டிடுறோம். 0 பண்ணிடுறாங்க. வட்டி, கிட்டி எல்லாத்தையும் சேர்த்து அவன் 0 பண்ணிடுறான். அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகுது? இந்த கான்செப்ட் என்ன சொல்றது? டைம் வேல்யூ ஆஃப் மனி பேஸ் பண்ணி யூ ஷுட் ஃபர்ஸ்ட் கால்குலேட் த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த லீஸ் லயபிலிட்டி. நீங்க இத அதோட கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா சூப்பரா புரியும். இத வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ல வி கால் இட் அஸ் டைம் வேல்யூ ஆஃப் மனி. ஓகேவா? இது ஸ்டெப் நம்பர் 2. அப்புறம் டேக்கிங் திஸ் present value as the base, we calculate the interest, then the remaining will become principal,
ஓப்பனிங் பேலன்ஸ் மைனஸ் பிரின்சிபல் வில் பிகம் யுவர் க்ளோசிங் பேலன்ஸ். அந்த மாதிரி செகண்ட் இயர் தேர்ட் இயர். தென் ஸ்டெப் நம்பர் 3 பாருங்க கண்ணா, ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷன் அப்படின்றோம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு வந்து என்ன, அசட்டோட காஸ்ட் 77,364 ரூபாய். இது வந்து 3 இயர்ஸ்க்கு. அப்போ 3 இயர்ஸ்க்கு 77,364 ரூபாய் பிரசன்ட் வேல்யூனா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, இவன் டிவைடட் பை 3, ஸோ 25,788. ஓகேவா? ஸோ இந்த டெப்ரிசியேஷன் தான் அவன் ஒவ்வொரு வருஷமா இது பண்றான். பாருங்களேன், இப்போ ஜர்னல் என்ட்ரி முதல் வருஷம் கமென்ஸ் பண்ணும்போது அசர்ட் டு லீஸ் லயபிலிட்டின்றது they are creating a liability. They are creating a lease liability. அப்போ அது 77,364 present value கான்செப்ட் படி எடுத்தது. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பண்றான், 9284. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு லீஸ். ஏன் இது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இங்க வந்திருக்கு தெரியுமா கோகுல்? திஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் த புக்ஸ் ஆஃப் லெஸ்ஸி. ஓகே, அவனுக்கு இட்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ். லெஸ்ஸார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா இட் வில் பி இன்கம். ஓகேவா? ஸோ டு லீஸ் liability is created. அப்போ இங்க ஒரு 77,364, 9,284 ரெண்டுமே வந்து லெஸ்ஸா இருக்கு, சேர வேண்டிய அமௌண்ட். அப்புறம் என்ன ஆகுறது, 20,000 ரூபான்றது பேமெண்ட். இவன் பேமெண்ட் பண்றான். இந்த லீஸ் லைபிலிட்டில இருந்து ரிலீஸ் ஆகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட், பேங்க்ல இருந்து கேஷ் வெளில போறது 20,000 ரூபாய் போறது. இதான் இயர் 1. அப்புறம் பாருங்க, டெப்ரிசியேஷன் எவ்வளோ இதுவாகிறது, டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அசட் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன். சில ஆர்கனைசேஷன்ஸ்ல அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க, சில ஆர்கனைசேஷன்ல ஃபாலோ பண்ண டைரக்டா அசட்டுக்கு போட்டுருவாங்க. ஓகேவா? இங்க வந்து எஸ்எல்எம் ஆன் அசட் அப்படின்றது டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்கிறதுனால இங்க என்ன பண்றாங்கன்னா அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனுக்கு சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ டெப்ரிசியேஷன் டு அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இது 1 இயர்க்கான. அடுத்த வருஷமும் அதே மாதிரி தான். செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து இதே மாதிரி 66,647 அப்புறம் இன்ட்ரெஸ்ட்க்கு சார்ஜ் பண்ணுவீங்க. தேர்ட் இயர் வந்து டெப்ரிசியேஷன் வந்து 25,788. 3 தான். பேங்க் பேமெண்ட் கடைசியா பண்றது லீஸ் லைபிலிட்டி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த அமௌண்ட் 30,000. அவங்க 1 இயர் 1 தான் கேட்டிருக்காங்க. அதனால இயர் 1 மட்டும் போதும். புரியுதா கோகுல்? ஸோ டு கிவ் யூ அ கிளிம்ஸ், ஸ்டெப் 1 வந்து ஃபைண்ட் அவுட் present value. Step 2, take that present value, calculate principal and interest splits based on the present value. அப்புறம் step number 3, calculate depreciation on straight line basis. Finally, journalize the transactions. அவ்வளவுதான் கண்ணா. இந்த மாதிரி இது அப்புறம் இந்த borrowing நம்ம இதுல படிச்சோம்ல, ஒரு நீங்க கூட டெஸ்ட் எழுதும்போது அந்த டேப்லர் காலம்லாம் போட்டிருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு சம் கண்டிப்பா வரும் கோகுல். ஷுவர் ஷார்ட்டா இந்த மாடல் வரும். எனி அமார்டைசேஷன் டேபிள் வந்து எப்பவுமே இப்படிதான் இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ், இன்ட்ரெஸ்ட், பேமெண்ட், பிரின்சிபல் ஒரு காலம் இருக்கும், இங்க கொடுக்கல. அப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ் மைனஸ் பிரின்சிபல் வில் பி யுவர் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? சரி கண்ணா. கோகுல், நான் இந்த சம்மோட முடிக்கிறேன் கண்ணா. நான் 4 சம்ஸ் பார்த்து வச்சிருந்தேன். 5th சம் பாதி தான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். அதனால அது ஏஸ் வச்சு சொல்லித்தரேன். அந்த லோன் நோட்ஸ் மாதிரி வருது, இஷ்யூன்ஸ் ஆஃப் 0 கூப்பன் பாண்ட்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? இதுல ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து ஆமா, இதுல வந்து நான் ஹோல்டிங் கம்பெனி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணணும் கோகுல், இந்த கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஓகேவா?
அது ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அது வந்து ஒரு கதை மாரி சொல்றேன் கோகுல். ஈஸியா புரிஞ்சிரும். வேற ஏதாவது ரிப்பீட்டடா இருக்கான்னு பார்க்குறேன். ஒரே நிமிஷம் இருங்களேன். இல்ல கோகுல். இந்த மாரி இல்ல. இதுதான். இந்த 4 இது பாருங்க. ஜர்னல் என்ட்ரி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த 4 சம்ஸ் அப்படியே நான் உங்களுக்கு டெஸ்ட்ல குடுக்குறேன். சண்டே டெஸ்ட்ல. ஓகேவா? கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் இது அப்படியே குடுக்குறேன். ஆன்சரும் நீங்க அப்படியே எழுதுங்க. 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் கரெக்ட்டா கோகுல்? நம்மளது டிஸ்கஸ் பண்ண மாரி? 24 சம்ஸோ ஏதோ பார்த்தோம்ல கரெக்ட்டா? ஓகே, ஓகே. இதே 4 சம் அப்படியே உங்களுக்கு இந்த வாரம் டெஸ்ட்ல குடுக்குறேன். இதுல வந்து ஆம் ஸ்ட்ராங்கிள் எப்படி கோகுல்? கான்ஃபிடென்ட் ஆயிட்டீங்களா? போட்டீங்களா? ஓகே. ஸ்ட்ராங்கிள் எழுதுறீங்களா டெஸ்ட்டு? ஆ. சரி. நான் சண்டே அனுப்பிச்சிடுறேன் கண்ணா. நீங்க டியூஸ்டேக்குள்ள அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகேல்ல? ஓகே ஃபைன். சூப்பர் கோகுல். அப்புறம் எப்படி ஆவணி ஓட்டலாம்லாம் முடிஞ்சுதா? வெரி ஓ! சூப்பர். சமத்தா பண்ணிட்டீங்க எல்லாமே. ம். குட், குட். ஃபர்ஸ்ட் டைம் போறீங்களா ஊருக்கு? இல்ல எப்பவுமே ஊருக்கு போயிடுவீங்க? ஓ! ஓஹோ! அம்மாவோட அப்பா, அம்மாலாம் அங்க இருக்காங்களா? வெரி நைஸ். ஓகே. சூப்பர் கோகுல். இந்த ஃபைல் அனுப்பிச்சிடுறேன். இனிமேலருந்து ரெக்கார்டிங் கரெக்ட்டா வந்துரும் கோகுல் உங்களுக்கு. ஓகேவா? சரி கண்ணா. வேற ஏதாவது டவுட் இருக்கா? அந்த 4 சம்ல? சரி, சரி. ஓகே கோகுல். தேங்க் யூ கோகுல். சாரி லேட் ஆயிடுச்சு. ஓகே. யாஹ்! பை, பை.